மென்ஸ்வேர் நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு ரகுவரன் அவர்களை சிறிய வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைத்து மாணவ மாணவியர் மற்றும் ஊர் பொதுமக்கள், பெரியவர்கள், தாய்கள் ஆகியோருக்கும் பிளாசம் அறக்கட்டளையுடைய நிறுவனர்மான எனது அருமை நண்பரும் மதிப்பிற்குரிய திரு ராஜீவ் அவர்களும் பிளாசம் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ குழந்தைங்களாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்க படிச்சு என்ன ஆகணும்னு விரும்புறீங்க? நீங்க சொல்லுங்கப்பா, என்ன ஆகணும்னு விரும்புறீங்க? நீங்க டாக்டர் ஆகிறீங்களா, இன்ஜினியர் ஆகிறீங்களா, ஆடிட்டர் ஆகிறீங்களா? உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும்ல, உங்களுக்கு என்ன ஆகணும் லைஃப்ல, படிச்சு எப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி. சரி நீங்க சரி ஓகே 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 பரவாயில்ல. ஏன்னா ஒவ்வொருக்கு லட்சியம் இருக்கலாம். எப்படி எப்படி லட்சியம் இருக்கலாம்? ஒருத்தர் டாக்டர் ஆகணும், ஒருத்தருக்கு இன்ஜினியர் ஆகணும், ஒருத்தர் நர்ஸ் ஆகணும், ஒருத்தர் ஆடிட்டர் ஆகணும், அப்படிங்கிறது பல கனவுகள் இருக்கு எல்லாருக்கும், சரிங்களா? ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் தொழில் முனைவர்களாக பிஸ்னஸ் மேன், சரிங்களா? பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கு சில பேருக்கு மட்டும்தான் இது வருது, சரிங்களா? அதனால நிறைய படிச்சுனாலும் தொழில் முனைவர்களாக வரணும் நீங்களாம், சரிங்களா? ஏன் அந்த தொழில் முனைவர்களாக வரணும்னு சொல்றேன்னா, படிச்சு உதவி பண்ணலாம், தொழில் பண்ணியும் உதவி பண்ணலாம். அதில் ரெண்டு இருக்குது. தொழில் பண்ணுறவங்க தான் சார் உதவி பண்ண முடியுங்களா, படித்தாலும் உதவி பண்ண முடியாதா அப்படின்னு கேள்வி நீங்கள் கேட்கலாம். படித்து ஏன் உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், படித்து நீங்கள் வேலைக்கு போவீங்க, சொற்ப சம்பளம் மட்டும்தான் இருக்கும், கொஞ்சம் சம்பளம், அதில் உங்களுடைய ஃபேமிலி, குழந்தைகள், அது மாதிரி நிறைய இருக்கும், சரிங்களா? ஆனால் தொழில் முனைவர்கள்னா எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பிஸ்னஸ் மேன் ஆன மட்டும்தான் நிறைய உதவிகள், சரிங்களா? நிறைய உதவிகள் செய்யலாம் நீங்கள். அதாவது என்னுடைய நண்பர் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் சொந்த ஊர் பசங்க தான், என்னோட சொந்த ஊருங்க, சரிங்களா? எனக்கும் தெரியும், நிறைய டைம் வந்திருக்கிறீங்க. நானும் தான் இந்த ஊருக்கு ஒரு உதவி பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அதனால தான் வந்தீங்க, ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதனால் நீங்கள்லாம் தொழில் முனைவர்களாக வரணும், சரிங்களா? அப்போ நிறைய உதவி செய்ய எங்களை மாதிரி போய் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல உதவி நிறைய செய்யலாம், சரிங்களா? சிறப்புரை வழங்கியதற்கு நன்றி ஐயா. அடுத்ததாக குழந்தைகளுக்கு ஆடை வழங்குதல். ஆடை வழங்க பிளாசம் அறக்கட்டளையின் நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு ராஜீவ் மற்றும் யுவர் சாய்ஸ் மென்ஸ்வேர் நிறுவனர் திரு ரகுவரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பேர் வந்துட்டு குழந்தைகளா அக்கா வந்துட்டு வாசிப்பாங்க, அவங்க வாங்க லைனை வந்துட்டு உங்களுக்கான துணியை வாங்கிட்டு போங்க, சரிங்களா? சப்போஸ் வராத குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கிங்க, சரிங்களா? அடுத்ததுங்க, ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்குது அப்படின்னு நான் வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுவேன், யாரோ குழந்தைங்க தம்பிகள் மூலயமா கொஞ்சம் நீங்கள்லாம் ஒத்துழைச்சிங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு இன்னுமே மேலும் மேலும் வர்றதுக்கான வழியை நாங்கள் தேடி கொடுப்போம், சரிங்களா? பாப்பா ஸ்டாண்டர்ட் வைஸ் நாங்க சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா
செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னீங்கன்னா 2வதுல இருந்து அவங்க 3வது போயிருப்பீங்க. 3வதுன்னா 3வதுல இருந்து 4வது போயிருப்பீங்க. 4வதுன்னா 5வது போயிருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா இது எடுத்தது 4 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த லிஸ்ட். அதனால வந்துட்டு இந்த வருஷம் வந்துருச்சுல, ஜூன் வந்த உடனே எல்லாரும் ஒவ்வொரு கிளாஸ் வந்துட்டு பாஸ் ஆயிருப்பீங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு விசித்ரா. விசித்ரா வரலீங்களாக்கா? நல்லது. மகேஸ்வரி, கனிஷ்கா, மூன்றாம் வகுப்பு தன்யாஸ்ரீ. ஸ்ரீ பேரண்ட் வந்திருக்கீங்களா? மணிமேகலை, நித்யா, நான்காம் வகுப்பு சோமியா, சுஜித்ரா, சௌமியா, சுபஸ்ரீ, சிவரஞ்சனி, ஐந்தாம் வகுப்பு தீபமணி, புவனேஸ்வரி, கீர்த்திகா, ஆறாம் வகுப்பு அம்சவேணி, ரேவதி, ஆலமணி, பரிமளா, கார்த்திகா, ஏழாம் வகுப்பு பவித்ரா, சுஜித்ரா, எட்டாம் வகுப்பு பானுப்பிரியா, மாரம்மா, ராகமணி, மதுமிதா, சத்யா.
ஒன்பதாம் வகுப்பு மீராதர்ஷினி வினிதா. பத்தாம் வகுப்பு சந்தியா. பன்னிரெண்டாம் வகுப்பு மயிலம்மாள் அஸ்வினி. ஃபர்ஸ்ட் இயர் பிரியதர்ஷினி. ரேணுகா. ரேணுகா. அர்ச்சனா.